நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் டெசோ அமைப்பு சார்பில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களை கண்டித்தும் இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானத்தை இந்தியா ஆதரித்து வாக்களிக்க வலியுறுத்தியும் டெசோ அமைப்பு அழைப்பு விடுத்ததை அடுத்து புதுவையில் கடந்த சில நாட்களாக வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம், ஆதரவு கேட்டு துண்டு பிரசுர விநியோகம் போன்றவற்றின் மூலம் ஆதரவு திரட்டிய டெசோ அமைப்பில் இடம்பெற்றுள்ள திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம் மற்றும் விஸ்வகர்மா முன்னேற்ற கழகம், மாணவர்கள் கூட்டமைப்பு போன்றவை ஆதரவு தெரிவித்தது. அதன்படி நடைபெற்ற பந்த் போராட்டத்தில் தனியார் பேருந்துகள் முழுமையாக இயங்கவில்லை. மேலும் தமிழக மற்றும் புதுவை அரசு பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயங்கினாலும் 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்காததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் எப்போதும் பரபரப்புடன் காணப்படும் புதிய பேருந்து நிலையம் வெறிச்சோடியது. அது மட்டுமின்றி பெரும்பாலான ஆட்டோக்கள், டெம்போக்கள் ஓடாததால் சாலைகள் வெறிச்சோடியது. அரசு அலுவலகங்கள், அரசு பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்பட்டன. ஆனால் தனியார் பள்ளிகள் செயல்படவில்லை. கடை வீதிகள், கடைகள், வணிக வளாகங்கள், பெட்ரோல் பங்குகள் செயல்படாமல் மூடப்பட்டதால் நேரு வீதி, அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் ஆள் நடமாட்டமின்றி காணப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் ராஜபக்சேவின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் செய்த ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். இது மட்டுமின்றி தமிழகத்திலிருந்து புதுவைக்கு வந்த அரசு விரைவு பேருந்து மீது நெல்லித்தோப்பு, உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி, 100 அடி சாலை ஆகிய இடங்களில் மர்ம கும்பல் கல்வீசி தாக்கியதில் பேருந்துகளின் முன்பக்க பின்பக்க கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இந்த பேருந்தின் காரணம் இது மட்டுமின்றி தமிழகத்திலிருந்து புதுவைக்கு வந்த அரசு விரைவு பேருந்து மீது நெல்லித்தோப்பு, உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி, 100 அடி சாலை ஆகிய இடங்களில் மர்ம கும்பல் கல்வீசி தாக்கியதில் பேருந்துகளின் முன்பக்க பின்பக்க கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இந்த போராட்டத்தின் காரணமாக SSP பர்வேஸ் அகமது தலைமையில் புதுவை முழுவதும் ஏராளமான போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் திரு MAS சுப்பிரமணியன் தலைமையிலான டெசோ அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். இனப்படுகொலை செய்த ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவித்து விசாரணை நடத்த வேண்டும், இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெசோ அமைப்பு சார்பில் நடைபெற்று வரும் போராட்டத்தை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன், திராவிடர் கழக தலைவர் சிவவீரமணி, திராவிட முன்னேற்ற கழக துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட டெசோ அமைப்பினர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவர்களை ரயில் நிலையத்திற்குள் செல்ல வழிவிடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தியும் அதனையும் மீறி ரயில் நிலையத்திற்குள் சென்று ரயிலின் மீது ஏறி முற்றுகை போராட்டம் நடத்திய டெசோ அமைப்பினர் நூற்றுக்கணக்கானோர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு காரணமான போர் குற்றவாளி 21ஆம் நூற்றாண்டின் இடி அமீன், முசோலினி, ஹிட்லர், ராஜபக்சே அவர்களை கண்டித்து அவரது மனித உரிமை மீறல்களை ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்தை இந்திய அரசு உடனடியாக ஆதரிக்க வேண்டி டெசோ அமைப்பின் சார்பாக தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர், கழகப் பொருளாளர் அண்ணன் தளபதியார், திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் ஐயா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் இவர்களின் அழைப்பினை ஏற்று இன்றைய தினம் இன உணர்வை மதிக்கின்ற வகையில் ஈழத் தமிழர்களுக்கு விடியல் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பொது வேலை நிறுத்தத்தில் இன்றைய தினம் அறவழியில் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா கொண்டு வருகின்ற தீர்மானத்தை இந்தியா உடனடியாக ஆதரிக்க வேண்டும் என்று அதற்காக பொது வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு அளித்த வியாபார பெருங்குடி மக்கள், தொழிலாளர் தோழர்கள்,
மாணவ செல்வங்கள், பொதுமக்கள் அனைவரும் அறவழியில் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் எங்கள் நன்றியினை கூறிக்கொள்ளுகின்றோம். இலங்கைக்கு எதிராக ராஜபக்சேவின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்திய திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். இலங்கைக்கு எதிராக டெசோ அமைப்பு சார்பில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுவை திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் அணியினர் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், திராவிட முன்னேற்றக் கழக துணை அமைப்பாளர் ராஜாராமன் முன்னிலையில் ஊரலையன்பேட்டையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் சென்று ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வலியுறுத்தி ராஜபக்சேவின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் போலீசார் கைது செய்தனர். இலங்கையிலே நடைபெற்றிருக்கின்ற இனப்படுகொலை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பந்த் போராட்டத்திற்கு புதுச்சேரி மாநில அளவில் தமிழகத்தை போன்ற எழுச்சியாக மக்கள் தானாகவே முன்வந்து கடைகளை சாத்தியும், வியாபார நிறுவனங்கள் மூடப்பட்டும், பள்ளிகள் எல்லாம் தானாக முன்வந்து இன்று விடுமுறை அறிவித்திருக்கின்றன. மக்கள் எல்லாம் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் நடைபெற்றிருக்கின்ற இந்த இனப்படுகொலை சர்வதேச அரங்கில் இன்று ஒலித்து இருக்கின்றது. ஆனால் இந்திய அரசு இதில் பாராமுகமாக இருக்கின்றது. இந்திய அரசு இதில் தன்னுடைய உறுதியான நிலையை எடுக்க வேண்டும். சர்வதேச கூண்டில் கொலைகார பாதகன் தமிழ் மக்களை கொன்று வைத்த ராஜபக்சே தூக்கிலிடப்பட வேண்டும். இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க வேண்டும். தமிழீழ மலர்வதற்கு இந்திய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதை இந்த பந்தை பொறுத்தவரை இந்திய பேரரசிற்கு தமிழர்களுடைய ஒற்றுமையும் தமிழர்களுடைய உணர்வையும் சொல்லக்கூடிய நிலையில் தான் இந்த பந்த் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்திய அரசு ஏதோ ஒரு முகமாக வடநாட்டில் ஒருவருக்கு ஒரு நிலையம், தென் தமிழகத்தில் ஒரு நிலை இருக்கின்றது. தமிழர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக மத்திய அரசுக்கு இந்த பந்த் மூலமாக தமிழர்களுடைய உணர்வை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது நிச்சயமாக மத்திய அரசு ஒரு நல்ல முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதேபோன்று உழவர்கரை தொகுதி இளைஞர் அணி சார்பில் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு தலைமையில் மாணவர் அணி மாநில அமைப்பாளர் SP மணிமாறன் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட டெசோ அமைப்பினர் ஊர்வலமாக வந்து மூலகுளம் அருகே ராஜபக்சேவின் உருவ பொம்மையை எரித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் மனித உரிமை மீறல்களை எதிர்த்து போராட்டம் செய்த டெசோ அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். புதுவை திருபுவனை தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் திருவாண்டார்கோவில் காந்தி தலைமையில் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் மனித உரிமை மீறல்களை எதிர்த்தும் சிறுவன் பாலச்சந்திரனை படுகொலை செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தும் ஈழத் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் டெசோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தமிழினத்தை கொன்று குவித்த ராஜபக்சேவை கண்டித்து திருபுவனை பார்த்திபன், ராமு, ஆதி திராவிடர் நலக்குழு உறுப்பினர் தமிழ், அல்லிமுத்து, தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் பரசுராமன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முருகன், பெருமாள், கதிர் உள்ளிட்ட தொகுதி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். அதேபோன்று அரியாங்குப்பத்தில் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் சக்திவேல், சங்கர், கலிவரதன், ஞானவேல், வெங்கடேஷ் உள்ளிட்டோரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செயலாளர் புதியவன், பிரபாகரன், அருண்குமார், மதுரை உள்ளிட்ட டெசோ அமைப்பினரும் ராஜபக்சேவுக்கு எதிராக கோஷமிட்டும் தனித்தமிழ் ஈழம் வேண்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதேபோன்று ராஜா திரையரங்கம் அருகே இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லும்படி போலீசார் வலியுறுத்தியும் அதனையும் மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை பிரதம கூட்டுறவு சங்கங்களின் ஊழியர்களுக்கான மேலாண்மை திறன் வளர்ப்பு பயிலரங்கில் கூட்டுறவுத்துறையின் பல்வேறு பிரிவுகளின் அதிகாரிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுவை கூட்டுறவு மேலாண்மை நிலையம், வைகுந்த் மேத்தா தேசிய கூட்டுறவு மற்றும் பூனே மேலாண்மை நிறுவனம் சார்பில் புதுச்சேரி பிரதம கூட்டுறவு சங்கங்களின் ஊழியர்களுக்கான மேலாண்மை திறன் வளர்ச்சி பயிலரங்க துவக்க விழா நடைபெற்றது. ஒன்றிய மேலாண் இயக்குநர் பாலகிருஷ்ணன் வரவேற்று பேசிய பயிலரங்கினை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் பிரியதர்ஷினி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிட
பூனே மேலாண்மை நிறுவன உதவி பேராசிரியர் குட்டி நோக்க உரையாற்றினார். கூட்டுறவுத்துறையின் பல்வேறு பிரிவுகளின் அதிகாரிகளும் கூட்டுறவு சங்கங்களின் அதிகாரிகளும் பங்கேற்று சிறப்பித்த நிகழ்ச்சியில் பிரதம கூட்டுறவு சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்று பயனடைந்தனர். புதுவை முருங்கப்பாக்கம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை விழாவில் பூ விமானத்தில் அம்மன் மயானத்திற்கு சென்று கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை முருங்கப்பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 14ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா கடந்த 3ஆம் தேதி துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்றது. அதன் முக்கிய உற்சவமான மயான கொள்ளையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பூ விமானத்தில் அம்மன் மயானத்திற்கு சென்று கொள்ளையிடுதலும் தொடர்ந்து அம்மன் வீதியுலாவும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்து அம்மனின் திருவருளை பெற்றனர். அதேபோன்று ஏம்பலம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளிலும் மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சியிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அம்மன் வீதியுலாவிலும் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் விழா குழுவினர், பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இதேபோன்று புதுவை வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் சத்தியத்தின் திருவுருவாய் நித்திய மங்கள ரூபிணியாய் சுயம்பு அங்காளம்மனாய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை மற்றும் மகா கணபதி ஹோமம் உள்ளிட்ட வழிபாடுகள் கடந்த 9ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சாகை வார்த்தல், கும்பப்படையல், ரணகளிப்பு ஆகியவை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் நடைபெற்றது. கோட்டைமேடு மைதானத்தில் மயான கொள்ளையும் தொடர்ந்து வான வேடிக்கையுடன் மேலதாளம் முழங்க அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. பக்த கோடிகள் திரளாக பங்கேற்று விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.